வணக்கம். வளமுடன். குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொழுது விடிஞ்சும் இங்க ஒரு குடிகாரன் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த புலம்பல் என்னங்கிறத பார்க்கலாம். கல்லுக்கடை திறக்க வலிக்குது உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படி விட்டுட்டு நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேன்? கல் குடிச்சு செத்தவன் சொத்த மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நான் போயிடும். கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்தில் இல்ல? ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கு ஃபேக்டரி டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது. அங்க சரக்கு டாஸ்மார்க் வரல ஃபேக்டரி அந்த வியாபாரம் இருக்கு. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சினா எதுக்கு மேலே வருக? அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி குடிச்சு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு மேலே வருக? உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கு தெரியாம சாராயம் காய்ச்சிட்டானவன் அந்த கல்லுக்குட்டி இந்த கோயந்தராஜ். கல்லுக்கடை திறக்க வலிக்குது உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படி விட்டுட்டு நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேன்? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்த மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நான் போயிடும். எப்படி போயிடும்? நான் ஊருக்கு சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ன வாழ்வியல்ல அப்பையும் அதிகமான கல் ஒன்று பேசி கொண்டிருந்தாங்க. அது எங்க மரபு. பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இவ்வளவு அருகும் புளிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடம்பு நல்லது. அது எவ்வளவு மூலிகை இயற்கை நாரும் கூட அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்ல வாங்கி குடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. எந்த மதமும் போதும் சொல்ல மாட்டான். கல் குடிச்சா போதும் சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்தில் இல்ல? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது. அங்க சரக்கு டாஸ்மார்க் வரல ஃபேக்டரி அந்த வியாபாரம் இருக்கு. அப்ப இந்த கல்லுக்கடை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துவான். குடியானவன் வந்து 2 போத்தரை குடிச்சா 2 சம்பா குடிச்சானா 20 ரூபாய்க்கு 2 சம்பா குடிப்பான். அதிகபட்சமான வடை சுண்டல் ஏதாவது ரத்த பொரியல் இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போய்வான். நீங்க பாத்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்டரி இங்க மிடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாருக்கும் அம்மா கனிமொழி. அதாவது கல்லுக்கடையை நீ ஏன் திறக்கல? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலயுமே கல்லுக்கடைகள் திறந்திருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் நீ ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு பெரிய புத்திசாலித்தனமா இந்த குடிகார இருக்கான் பாத்தீங்களா, இந்த பாண்டிச்சேரி குடிகார, இந்த புதுச்சேரி குடிகார இருக்கான் பாத்தீங்களா, இந்த சைமன் செபஸ்டி பெரிய அறிவாளி மாதிரி இது கூவி இருக்காங்க வந்துகிட்டு. இவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பேசிக்கா இப்படி பேசவே மாட்டான். அதாவது கேரளாங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தென்னை மரம் தான் அங்க மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தியில மிகப்பெரிய அளவிற்கான முதலிடம் வைப்பது தென்னையுடைய பொருட்கள் தான். அதுல இருந்து அவங்களுக்கு சரளமா என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா கல்லு கிடைக்குது. 2வது அங்க டாஸ்மாக் இல்லையா? டாஸ்மாக்கும் இருக்கு. அதாவது அவங்களுக்கு தேவையான உணவை, அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளாதாரத்தை, அவங்களுக்கு தேவையான வாழ்வியல, அவங்களுக்கு தேவையான கலாச்சார அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனா இந்த இடத்துல பனைமரத்தோடைய இங்க எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? அப்பா வந்து அறிவிச்சாரு 10 லட்சம் பணம் விதைகளை நான் வந்து நடுறேன்னு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலையில பனைமரம் முழுமையாக அருகி போய்விட்டது. தென்னை மரம் இங்க முதல்ல இருக்கா? கொஞ்சோண்டு கையில ஊத்தி தலைக்கு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம். எல்லா இடத்துல இருந்தும் தென்னை மரத்துல இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நாம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ன லட்சணத்துல இவன் வந்துகிட்டு கல்லுக்கடையை இறக்குன்னு சொன்னா அதற்கான அடிப்படை கட்டமைப்புல உருவாக்கி வச்சிட்டோம்னா அந்த இளநியையே இங்க இறக்குமதி பண்ணி அந்த கல்லை இங்க உற்பத்தி பண்ணுவதற்கு உற்பத்தி செலவு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆகும்? இவன் எவ்வளவு பெரிய தற்குறியா இருந்தானா எல்லாத்துக்கும் விளக்க சொல்லக்கூடிய இவன் இங்க ஏற்கனவே டாஸ்மாக் முறைப்படுத்தப்பட்டிருக்க. நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாஸ்மாக் தொடர்ச்சியா செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கள்ளச்சாராயத்தையும் இந்த டாஸ்மாக்கையும் ஒன்று அப்படிங்கிற இந்த கேடுகட்ட பேச்சை வந்துட்டு தொடர்ச்சியா இவனுக்கு பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. நாமும் தொடர்ச்சியாக சொல்கிறோம், கள்ளச்சாராயம் என்பது வேறு. இப்ப சாராய சாவு விழுந்திருக்கு தெரியுமா? இது மெத்தனால் சாவு, கள்ளச்சாராய சாவு கிடையவே கிடையாது. மெத்தனால கலக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதாவது போதை தரக்கூடிய பேர் எதுல வேணாலும் சாதாரணமான டீன் பீர்ல 2% தான் ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாங்கி அந்த பீரை டீனை திறந்து ஏதாவது ஒரு மெத்தனால ஏதோ போதை தரக்கூடிய பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் எதை வேணா கலந்து குடிச்சிட்டாலும் அவன் உடனே எதுல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க கேட்டீங்கன்னா இந்த கள்ளச்சாராய சாவு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டக்கூடியதுக்கு பேரு 1ஆம் நம்பர் ஒழுசத்தனம், 1ஆம் நம்பர் கேடுகட்ட அயோக்கியத்தனம். அவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டனா, டாஸ்மாக் குடி இப்படி வந்து நிக்கிறியா, லிமிடேஷனா நீ குடிக்கணும். அந்த குடிக்கக்கூடிய விஷயத்தை நீ முதல்ல கற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் ஏன் கடையை திறந்து வைக்கலன்னு சொன்னா
இப்ப என்ன அர்த்தத்துல நீ வந்து கல்லுக்கடையை திறந்து வைக்கிற? நீ எல்லாம் ஒரு மொடா குடிகாரன் தானே நீ வந்துட்டு. இவன் சொல்றான், பெரிய அதிசயமா சொல்றான், 2 செம்பு அடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி 3வது செம்பு கொடுத்தா வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம். 2வது அந்த கல்லை குடிச்சிட்டோம்னா அப்படியே உடம்புக்கு புத்துணர்ச்சி ஊட்டி அப்படியே ஆரோக்கியம் பொங்கி வளைஞ்சிருமா. ஏட்டா முண்டமே, கேரளால என்ன 2000 வருஷத்துக்கு மேல இருக்கிறவன் வாழ்ந்துட்டு இருக்கான். பொழுதுனைக்கே தான் அவன் 200-300 வருஷமா 5000 வருஷமா தான் கல்லு குடிச்சிட்டு இருக்கான். அவனோட ஆயுள் காலம் எத்தனை தெரியுமாடா அவனுக்கு? 67. ஒரு சராசரி மனுஷனுடைய இது வந்து 67 தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன் கல்லு குடிக்கிறான், எல்லாத்தையும் தான் குடிக்கிறான். சாவு எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். என்னமோ இவன் சொல்லக்கூடிய விஷயத்த தேவாமிர்தம் மாதிரி கல்லை குடித்தவே 2000 வருஷம் உயிர் வாழ்வான், டாஸ்மாக்ல கூடிய சாராயத்தை குடிச்சிட்டா உடனே செத்து போயிடுவான் அப்படிங்கிற ரேஞ்சில நீ வந்து புழுகிறது தெரியுமா? இது 1ஆம் நம்பர் கேடுகிட்ட புழுக. அதாவது விஷத்தை ஒருத்தர் குடிக்கிறான், ஆசிட ஒருத்தர் குடிக்கிறான், ஒரு நஞ்ச ஒருத்தர் குடிக்கிறான். அத என்ன பேர் சொல்லி இவனுக்கு எல்லாம் நியூட்ரலைஸ் பண்றாங்கன்னா கள்ளச்சாராயம். அப்படி கள்ளச்சாராய சாவு அப்படி சொன்னோம்னா தானே ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் நம்ம வந்து கோல் பாயிண்ட் அடிக்க முடியும். அதாவது நல்ல சாராயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஈடு இணையான வார்த்தை தான் கள்ள சாராயம். கள்ள சாராயம் வரும்போது கள்ள சாராயத்தை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாராய கடை மூலன்னு உத்தம புருஷங்க இருக்காங்கல்ல, இந்த ஊருக்குள்ள இருக்கிற உத்தம புருஷங்க, இவங்க எல்லாம் வந்து மதுக்கடைக்கு எதிராக போராடக்கூடிய மது ஒழிப்பாளர்களுடைய கேடுகட்டு அந்த அயோக்கியத்தனம் இந்த நாம் தமிழர் கும்பல்ல இருக்கிறவன் 1200 லிட்டர் கைப்பற்றி இப்ப ஜெயில இருக்கிறான். இந்த மாமா பயிருக்கான் பாத்தீங்களா, ஊரா போய் கேமரா வைக்கிறான்ல, இவன் வந்துகிட்டு அவனுடைய கட்சி சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்துகிட்டு சாராயம் கட்சி பிடிச்சி இப்ப ஜெயில இருக்கிறான். அப்போ இவனுங்க பேசக்கூடிய பேச்சுக்கும் இவனுங்க பண்ணக்கூடிய அரசியலுக்கும் இங்க களத்துல நடந்திருக்கக்கூடிய கள நிலவரத்துக்கும் துளியுமே சம்பந்தம் கிடையாது. இவனுகள் எல்லாம் எலும்பு பொறுக்கிகள் எலும்பை கடித்து கொண்டு வந்துகிட்டு திமுக அரசுக்கு எதிராக கங்கணம் கட்டிக்கொண்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கோதாவில் இறந்திருக்கக்கூடிய கேடுகட்ட 2ஆம் நம்பர் பொறுக்கிகள்ங்கிறதுக்கான விஷயம் தான் இவன் பேசிக்கக்கூடிய பேச்சு. என்னமோ இவை சொல்லிக்கக்கூடிய வார்த்தை, இந்த கல்லுக்கடையை கொண்டுட்டு வந்து திறந்து விட்டுட்டோம்னா இங்க எல்லாமே தேனாரும் பாலாரும் ஓடிடுற மாதிரி. அதாவது செத்தவனை பத்தி இவனுக்கு கவலை இல்லை, இங்க இருக்கக்கூடிய மக்களின் உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலை இல்லை. ஆனா இவங்க என்னமோ சாராயத்தை தமிழக முதலமைச்சரும் அவங்களோட குடும்பம் தான் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவன் நேத்திக்கு வந்து சாட்டா மாமா பையன் வந்துட்டு ஒரு போஸ்டிங் போட்டு ஒரு பதிவு போட்டுன்னா அதையே தொடர்ந்து இந்த சீமான்கிறவன பதில் போட்டிருக்கான்னா இவங்க எல்லாமே எதன் அடிப்படையில இவங்க நோக்கி போயிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, RSS பிஜேபி இருக்காங்க பார்த்தீங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் இத வந்து மிகப்பெரிய அளவுக்கு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு விக்கிரவாண்டி தொகுதியில இந்த இடத்துல திமுக அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கி விட்டுட்டு அதற்கு பதிலாக நாம் அந்த இடத்துல வந்து நிக்கணும் அப்படிங்கிற கேவலமான 4ஆம் நம்பர் அரசியலுக்கு பார்த்தீங்களா, அந்த 3 சீட் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த அரசியல் விளையாட்டை அவனுக்கு விளையாடிட்டு இருக்கானுங்க. அது நடக்கவே நடக்காது. இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் துரித கதியில் இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை பச்சை அயோக்கியத்தனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது வெளியே வந்துட்டு இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம். இன்னும் நீ கதறி கத்து, அப்போதுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க வந்து வெளியில சொல்லுவோம். சீமான் மாதிரி பண்ணக்கூடிய இந்த சீர்திருத்தம் 1ஆம் நம்பர் சில்லறை பயிர் பண்ணக்கூடிய சீர்திருத்தமே தவிர உண்மையான சீர்திருத்தம் கிடையவே கிடையாது. அந்த விஷயத்தை யார் நம்புகிறார்களோ அவர் 1ஆம் நம்பர் முட்டாள் வடிகட்டின மடையன். அது வந்து சீமான் கும்பல்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது சேரும். ஆரம்பிக்கலாம்.